ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சலாலாவில் டே 4ல் நம்ம எங்கெல்லாம் போனோம், எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சு குளித்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன பிளேஸ் எது அப்படின்னா சலாலாவில் இருக்கிற மியூசியம் தாங்க போனோம். இதோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூகுளில் அல்பலீத் ஆர்கியாலஜிக்கல் பார்க் இல்லைன்னா சலாலா மியூசியம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே இதோட லொக்கேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். என்ட்ரி ஃபீஸ் 4 பேருக்கு சேர்த்து 2 ரியால் வாங்கிக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன மியூசியம் தான், ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தபிளான மியூசியம் தாங்க. சலாலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் இந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு 2 ஹாலாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒன்று மெரிடைம் ஹால், அப்புறம் இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஹால் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க. மெரிடைம் ஹாலில் என்ன இருந்தது அப்படின்னா முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப் அண்ட் போட் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இருந்தது. நிறைய இங்கே போட்டு தான் இருந்தது. ஒவ்வொரு போட்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் மாடலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இவங்க பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ஃபிஷ்ஷிங்க்கு என்னென்ன போட் அண்ட் ஷிப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அப்போ இருந்த ஃபிஷ்ஷோட நேம்ஸு, அப்புறம் அப்போ யூஸ் பண்ண அந்த போட்டோட நேம்ஸு, இது எல்லாமே ஒவ்வொரு போட்டுக்கு கீழேயுமே எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த காலத்தில் இவங்க எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த டூல்ஸோட பிக்சர்ஸும் இருந்தது, அதோட நேம்ஸ் இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மினியேச்சராகவும் அண்ட் எஜுகேஷ்னலாகவும் தான் இவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது கண்டிப்பாக ஒர்த்தபிளாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா கொஞ்சம் மினியேச்சர் போட்டும் அதனோட நேம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் இவங்களுக்கு கிடைச்ச சிலைகள், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. அது ஸ்டோன், எந்த ஸ்டோனு, அது எவ்வளோ பழமையானது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தால் செகண்ட் ஹால் ஹிஸ்ட்ரி ஹாலுங்க. ஹிஸ்ட்ரி ஹாலில் என்ன இருந்தது அப்படின்னா இந்த பிளேஸில் என்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த ஒமானில் இருக்கிற மெயினான சிட்டிஸ் இருக்கும் பார்த்திங்களா, மஸ்கட், நிஸ்வா, சூர், அந்த மாதிரி சலாலா, தோஃபர், அந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸோட ஃபுல் வியூஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டி கீழேயுமே அந்த சிட்டியோட நேம் எழுதிட்டு வச்சுருந்தாங்க. சலாலா மட்டும் வர யாராவது டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக ஒமானில் எத்தனை சிட்டிஸ் இருக்குது, அதோட ஃபுல் வியூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஸ்டோன் இருந்தது. இது அப்படியே லேண்டில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணி நிறைய பானைகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதை கண்டினியூ பண்ணி வரும்போது இந்த சைடு நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒமானிஸோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. மியூசியமில் பார்க்குறதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் மியூசியம் விட்டு வெளியில் வரும்போது பக்கத்துலேயே பார்க் இருந்தது. பார்க்கில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குங்க. அப்படியே நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த வியூவை நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் போட்டிங் எல்லாமே இருந்தது. அப்புறம் இங்கே என்ன ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஒமானிஸோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இவங்களோட டான்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டான்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள்.
பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது இல்லை? இவங்களோட டான்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம போன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் பீச்சுங்க. ஆமாம், இந்த பீச்சில் வந்து நிறைய கோகனட் ட்ரீஸ் வந்து இருக்கும், அதனால இதை கோகனட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்தோம். சரி, பசங்களை கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாட விட்டு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே வந்து அலை ஒன்று அவ்வளோ பெருசு இருக்குங்க. நான் ஒமானில் வந்து பார்த்ததில் இங்கே தான் வந்து அலை வந்து கொஞ்சம் பெரிய அலையாக வந்து வர்றதை வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கால் வந்து நனைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரையுமே வந்து கடலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அலை வந்து பெருசாக வர்றதுனால இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே வந்து ஒரு ரெட் கலர் கொடியை வந்து குத்தி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டியும் போட்டு வச்சுட்டு உள்ளே யாரையும் இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அலை பெருசாக இருந்தது. கடலில் தான் காலை நினைக்க முடியலை, மணல் வீடாவது கட்டி விளையாடலான்னு சொல்லிட்டு பசங்க வந்து மணல் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க அப்பாவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து சின்ன வயசில் பீச்சுக்கு போனால் மணல் வீடெல்லாம் கட்டி விளையாண்டுருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நாங்கள் ஒரு வீடு, அப்புறம் அதை சுற்றி வேலி இதெல்லாம் கட்டிட்டோம். இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த பீச்லேயே வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே மெயினாக வந்து ஒமானிஸோட அந்த ஃபுட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நிறைய சேல் பண்ணாங்க. அப்புறம் அந்த சாம்பிராணி போடுறது சேல் பண்ணாங்க. அங்கே பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோன்னா சலாலா சூக்குக்கு தான் வந்தோம். இங்கே சூக்குனா நம்ம ஊரில் சந்தை மாதிரி இருக்கும். இந்த சூக்கில் மெயினாக என்ன இருந்தது அப்படின்னா நிறைய அந்த ஸ்ப்ரே கடை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி போடுற அந்த கடை இருந்தது. அதுதான் நிறையா இருந்தது. அப்புறம் வந்து ஹென்னா பவுடர் விற்றாங்க. இங்கே எல்லா கடையிலுமே வந்து ஹென்னா பவுடர் வந்து சாக்கில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அது போக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற க்ரீம், அப்புறம் கொஞ்சம் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஃபேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏமன் கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் ஏமன் கண்ட்ரி இருக்குது. அங்கேருந்து எல்லாமே கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஹென்னா எல்லாமே வந்து ஏமன்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க. சூக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து சலாலாலேருந்து நம்ம வந்து மஸ்கட்டுக்கு ரிட்டர்ன் வர போகிறோம். இந்த 4 டேஸில் சலாலாவில் நம்ம எந்தெந்த பிளேஸ்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம், எல்லாமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.